ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 10 ஏஜ் ப்ராப்ளம்ஸில் பார்க்குறோம். தந்தை மற்றும் மகனுடைய தற்போதைய வயதிற்கிடையேயான விகிதம் 19:5. 4 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 3:1 என்ற விகிதம் என்றால் இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை காண்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வெளியில் எடுத்துக்கலாம். தந்தை மற்றும் மகன் இருவருடைய வயதின் விகிதம் கொடுத்துருக்காங்க. தற்போதைய விகிதம் எவ்வளோ அப்படின்னா 9:5ங்கிற ரேஷியோவில் இருக்குன்றாங்க. 4 வருடங்கள் கழித்து 2 பேரோட வயதின் விகிதம் என்னவா இருக்கும் அப்படின்றாங்கன்னா 3:1ங்கிற ரேஷியோவில் இருக்கு. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, இருவருடைய வயதின் கூட்டுத்தொகை தற்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வரும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொடுத்துருக்க டீட்டெயில்ஸாக அதிக்கலாம். இது 9xன்னு எடுத்துக்கலாம். ஈஸ்டில் தானே இருக்குது. ஸோ 9x 4 வருடங்கள் கழித்து, ஸோ 4 ஈஸ்ட்னால நம்ம டிவிஷன் போட்டுக்கலாம். டிவைடட் பை 5x + 4 ஈக்குவல் டு என்ன ரேஷியோ சொல்கிறாங்க, 3/1ங்கிற ரேஷியோ சொல்கிறாங்க. ஸோ பண்ணும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19x + 4 இந்த சைட் போகும்போது இது வந்து 15x + 12ங்கிறது கிடைக்கும். அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 19 - 15x அப்படின்னா பேலன்ஸ் 4x கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 12 - 4 அப்படின்னா 8 கிடைக்கும். ஸோ x = 4 இந்த சைட் போயிடும். x = 8/4 அப்படின்னா இது 1 டைம், இது 2 டைம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ங்கிறது கிடைக்கும். ஸோ 2ங்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, தற்போதைய வயதின் விகிதத்தை கூட நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தலாம். தற்போதைய வயதின் விகிதம் என்ன சொல்கிறாங்க, 19 × 2. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா 5 × 2. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா 19 × 2 வந்து 38, இது 10. ஸோ 2 பேரோட வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னா 48. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. தேங்க்யூ.